ஹாய் வெல்கம் டு கன்னியாகுமரி கலாட்டா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் என்னோடய ஸ்டைலில் எந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவேன்னு தான் காட்டித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். நான் இங்கே மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூனும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்திருக்கேன். நம்ம எடுக்க போகிற மீனோட குவான்டிட்டி படி தான் நம்ம இந்த மசாலா ஐட்டம்ஸ் சேர்க்க போகிறோம். அடுத்ததாக நான் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் நல்ல மிளகு தூள் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு நம்ம இதில் சேர்க்குறோம். மீன் பொரிக்கிறதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும். நான் இஞ்சி பூண்டு விழுது இன்றைக்கி சேர்க்கலை. இனி தண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி ரொம்ப கூடுதல் ஆகாதபடி நம்ம கவனமாக பார்த்துக்கிடணும். உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் நம்ம எந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். இனி நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீன் எல்லாத்தையும் இந்த மசாலா கூட சேர்த்து நம்ம மீனில் பிரட்டி வைக்க போகிறோம். மீனில் இந்த மசாலாவை பிரட்டும் போது நம்ம மீனுக்கு உள்ளே எல்லாம் படுற மாதிரி நல்லா 1 by 1 பிரட்டினா தான் மீன் லாஸ்ட்டில் பொரிஞ்சு வரும்போது நல்லா சுவையாக இருக்கும். அந்த மசாலாவும் உள்ளே எல்லாம் படும். அதனால் ஒவ்வொரு மீனாக எடுத்து நல்லா பிரட்டி விட்டுருங்க. இப்போ மீனில் எல்லாமே நல்லா மசாலா பிரட்டியாச்சு. இனி ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னா வச்சுருங்க. இனி 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இனி ஒரு தவா எடுத்து ஸ்டவ்வில் சூடாக வச்சுருக்கேன். இப்போ தவா சூடாகிருச்சு. நம்ம இனி தேவையான அளவு எண்ணெய் இதில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இனி மசாலா பிரட்டி வச்சுருக்கிற அந்த மீனை நம்ம எண்ணெயில் 1 by 1 எடுத்து போட்டுடலாம். எல்லா மீனையுமே நம்ம எண்ணெயில் சேர்த்தாச்சு. இனி கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை இந்த மீனில் தூவிடலாம். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை ஆக வச்சுட்டு அதுக்கப்புறமா மெதுவாக இதை திருப்பி விட்டுடலாம். ரொம்பவே சுவையாக மீனை பொரிச்சாச்சு. ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.